அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறது 2024 டிசம்பர் மாத பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறது. கடகமனையில் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் வருகின்ற 7/12/2024 அன்று செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் வீற்றிருக்க, விருச்சிக மனையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்க வருகின்ற 15/12/2024 அன்று சூரிய பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 16/12/2024 அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது விருச்சிக மனையில. சுக்கிர பகவான் 28/12/2024 அன்று கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அப்போ 3ஆம் இடத்தில் குரு மறைகிறார். இப்போ வக்ரம் உட்கார்ந்துருக்கார், வக்ர நிலையில் இருக்கிறார். உங்கள் ராசிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார். நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு ஜென்ம ராகுவா இருக்கார். மன குழப்பத்தை தரும். ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம், ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் உங்கள் ராசியிலேயே உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு பயம் இருக்கும், பயம் கலந்த உணர்வு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ இருந்தே உங்களுக்கு 7.5 சனியில் விரைய சனி வேற போயிட்டுருக்கு. அப்போ என்ன, முடிவுகளை அவசரப்படாமல் எடுக்கணும், நிதானமாக. இது சரியா, நாம் செய்வது சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு 2 முறை ஆற அமர்ந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இனி அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனி, அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்ம சனி வருகிறது. ஜென்ம சனி வரும்போது சனி பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறார். அங்கே ஏற்கனவே ராகு உட்கார்ந்துருக்கார். அப்போ சனியும் சேர்ந்து உட்காரும் போது இன்னும் சேர்த்து உங்களுக்கு குழப்பத்தை தரும், மனதில் அழுத்தம் பிரஷரை கொடுப்பதற்கு இருக்கிறது. அப்போ நீங்க என்ன, இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போமே ஒரு மனக்குழப்பம்ங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும். எதுலையும் கொஞ்சம் பயமா இருக்கும், எதுவும் ஒரு மாதிரியான தன்மை இருக்கிறது, நம்ம செய்வது தப்பா என்கின்ற உணர்வு இப்போவே இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும்ங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது. அப்ப என்ன செய்யணும், கெடுத்து விடுமா, கெடுக்காது, நிச்சயமா கெடுக்காது. நாம் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். 2ஆம் அதிபதி நீச்சம் பெற்று விட்டாரே, அப்போ நமக்கு பணம் இல்லையே, பணம் ஏதாவது பிரச்சனை உருவாகி விடுமா அப்படிங்கிற எண்ணப்பாடு உண்டாக்கும். அப்படி கிடையாது. 5ஆம் இடத்தில் அவர் நீச்சமாக இருந்தாலும் யாருடைய வீட்டில் இருக்கார், சந்திரனுடைய வீட்டிலிருந்து சுக்கிரனுடைய பார்வை பெறுகிறார். அந்த சுக்கிரன் என்பது குருவுக்கு இணையான ஒரு சுப கிரகம் அல்லவா, கையிருப்பு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்கிரன். சுக்கிரன் செவ்வாயை பார்க்கிறது. சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து பிருகமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதாவது 2, 5, 11ஆம் இட தொடர்புகளை பெற்றிருக்கின்ற காரணத்தால பணம் வரல, பணத்தால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையை கொடுத்து விட்டு உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ உங்கள் கையில் பணம் இருக்கும் என்கின்ற தன்மையை உருவாக்கிவிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார், விரயஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பண விரயம், பணத்தை தேவையில்லாமல் விரயமாக்கக்கூடாது. அப்படியும் ஒரு செலவு செய்யணும்னா சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். என்ன சுப விரயங்கள்
விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது. ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிநாதனுடைய பார்வை பெறுகிறது. அப்ப 4ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறது. 4ஆம் இடத்தை எந்த அசுப கிரகங்களினுடைய பார்வை இல்லை. அப்ப 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 4ஆம் இடம் நல்லா இருக்கு. 4ஆம் அதிபதி குருவினுடைய பார்வையாளர் நன்றாக இருக்கின்ற காரணத்தால நீங்கள் இந்த மாதம் சுப விஷயங்களை, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, ஒரு இடத்தை வாங்கிறது, இந்த மாதிரி எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம், வாங்கி கொள்ளலாம். நல்லபடியாக இருக்கும். சுக்கிரனும் 11ல தான் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரனும் உங்க ராசிநாதன் பார்க்கிறார். சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரகன், காரக கிரகம் சுக்கிரன் அல்லவா? அந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த வீடு கொடுத்த சனி அவருக்கு நண்பராக இருக்கிறார். அந்த வீடு கொடுத்தவன் தனக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கு. அப்ப என்ன, சுக்கிரன் நல்லா இருக்கு, வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இதெல்லாமே நல்லது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன, ஒரு கடனை உருவாக்கணும், அந்த கடன் சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நீங்க புத்திசாலித்தனம் என்று சொல்லிக்கலாம். குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும்? நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கு. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. 6க்குரியவன் 9ஆம் இடத்தில் இருக்கார். 6க்குரியவன் பாக்கியஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. வேலை நிச்சயமாக உண்டு. வேலையில இடைஞ்சல், வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை நிச்சயமாக உண்டு. 6க்குரியவன் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம், டிசம்பர் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6க்குரியவனான சூரிய பகவான் 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அதாவது குருவின் வீட்டில் திக்பலத்தோட இருக்கார். அப்ப சூரியன் 10ஆம் இடத்தில் எப்பெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் அந்த மாதம் நல்லதாக இருக்க போகிறது. நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. அரசின் மூலமாக நல்லவைகள், அரசு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லது, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள், அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மைகள், எழுதுனீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். இதுவரைக்கும் அந்த எண்ணமே கொடுக்கல, அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் கொடுக்கலன்னா இந்த மாதம் நிச்சயமாக அரசு வேலைக்கு போகணுங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ அரசு காரியங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. வெளிச்சம் கொடு. சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது வலுவா இருக்கும். சூரியன் ஒளி கிரகம், ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது. சூரியன் தான் வெளிச்சம் போட்டு ஒருத்தரை மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு புகழை கொடுக்கக்கூடிய இடம். 10ஆம் இடம் என்பது புகழ், கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அந்த இடத்தில் போய் சூரியன் வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க போகிறது, உங்களுக்கு உண்டான பதவி கிடைக்க போகிறது, உங்களுக்கு உண்டான புகழ், கௌரவம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். சுக்கிரன் உங்களுக்கு ஆகாதவன் தான், 8க்குரியவன் தான், அட்டமாதிபதி தான், வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடியவன். இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான் சொல்லணும். அந்த சுக்கிரன் போய் இப்போ இந்த மாதம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். 8க்குரியவன் 11. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை அது உங்க ராசிநாதனோட பார்த்துருக்கு. அப்ப எந்தெந்த விஷயத்துக்காக போராடி கொண்டு எந்த விஷயங்கள் நடக்கலை என்று சொல்லி மனவருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் எதிர்பாராத வகையில உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய தன்மை. கெட்டவன் நல்லவனாக மாறப்போகிறான். அப்ப என்ன விஷயங்கள் உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது என்ன? ஒரு வலியை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய இடம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ எங்க வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை அந்த சுக்கிரனுக்கு ஏற்படும். வெளிநாட்டின் மூலமாக, அந்நிய மதத்தினர் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள். சுக்கிரன், அதாவது சுக்கிரனுங்கிறது என்ன? சொகுசு சார்ந்த விஷயங்கள், சொகுசாக புதுசாக ஏதாவது வாங்கணுங்கிற எண்ணங்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்களுக்கு நல்லது நடக்க போகிறது.
8ஆம் அதிபதி சுக்கிரன் பெண்களால் பிரச்சனையோடு இருந்தவர்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது பெண்கள் ஆண்கள், ஆண்கள் பெண்கள், இப்படி எதிர்ப்பாளத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் இப்போ இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரப்போகிறதுன்னு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள், எதிர்பாராத முதலில் லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை, கலைத்துறையில் புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை, இது அத்தனையும் சிறப்பு பெறுகிறது. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். லாபங்கள் பெருகும், லாபங்கள் குறையாது. சுக்கிரன் அங்க போய் உட்கார்ந்து இருக்கார், லாபம் கொடுப்பார். லாபத்தின் மூலமாக அனுகூலங்கள், வியாபாரத்தின் மூலமாக நன்மைகள். 3ஆம் இடத்திலிருந்து குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ லாபங்கள், வியாபாரங்கள், தன்னுடைய புத்தி, புதன் சூப்பரா உட்கார்ந்திருக்கார் இந்த மாதம். குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறார். புதனுங்கிறது யாரு? மாமன் வகையாரத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. புதனுங்கிறது யாரு? அறிவுக்கு காரகன், புத்திசாலித்தனத்துக்கு காரகன். அறிவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து மீனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. எழுத்து, புதன் எழுத்து. புதனுங்கிறது ஒப்பந்தம், புதனுங்கிறது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை, புதனுங்கிறது இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட, யூடியூப் சம்பந்தப்பட்ட தன்மை. புதன் வியாபாரத்துக்கு, மதிநுட்பத்துக்கு ஒரு காரக கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த புதன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனராசி என்பவர்களுக்கு, உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தால் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் வலுப்பெறணும் அப்படிங்கிற தன்மை இருக்கின்ற காரணத்தால் அந்த குருவை வலுப்பெறுத்தணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது உங்கள் மனம் நன்றாக இருக்கும், மனத்திட்டங்கள் நன்றாக இருக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.